துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள்? மார்ச் 29, 2025 அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் துலா ராசிக்கு தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பார்ப்போம். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். வாருங்கள். அஸ்ட்ரோ தமிழ் ஜெய் வியாசசியின் வணக்கம். மார்ச் 29, 2025 அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் துலா ராசிக்கு தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பார்ப்போம். உத்தியோகத்தில் இருந்த தடை மற்றும் தாமதங்கள் குறையும், முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் வரும், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் நல்ல மதிப்பை பெற முடியும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது சிறந்தது. சக ஊழியர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும், பணி தொடர்பான சிறு பயணங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், ஹோட்டல் தொழில், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், காவலர்கள், அரசியல்வாதி ஆகிய அனைவருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சிக்குப் பிறகு நல்ல ஏற்றங்கள் மற்றும் மாற்றங்கள் உண்டாகும். சிலர் தொழில், வியாபாரம், வேலை, கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். தொழிலை மேம்படுத்தல் அல்லது விரிவாக்கம் செய்தல் முடியும். மேலும் தொழிலில் புதிய உத்திகளை கையாளலாம். அதே சமயத்தில் சில சவால்களையும் சந்திக்க நேரலாம். இந்த காலகட்டம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறும் வீரர்கள் இவர்களுக்கு மிகவும் அனுகூலமான காலகட்டம் இது எனலாம். இந்த சனிப்பெயர்ச்சிக்குப் பிறகு நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். அரசு சார்ந்த சலுகைகள் இப்போது கிடைக்கும். சுயமாக தொழில் செய்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்குப் பிறகு தடைகள் விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கடன் பெறுவதற்கு முயற்சி செய்பவர்களுக்கும் சுலபமாக கடன் கிடைக்கும். அந்த கடனை அடைப்பதற்கும் உரிய வழி தெரிந்து கொள்ளலாம். ஓரளவு முயற்சி செய்தாலும் பெருமளவு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் என்றாலும் பங்கு சந்தை போன்ற நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் அவசியம். பண விஷயங்களில் கவனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஆசைகள் அதிகரிக்கும். மேலும் செலவும் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கவனமாக திட்டமிடல் மிகவும் அவசியம். விவசாய பணிகளில் முன்னேற்றம் காணப்படும். வியாபாரத்தில் தடைப்பட்ட வரவுகள் சாதகமாக மாறும். வேலையாட்களுடன் சூழ்நிலையை புரிந்து செயல்படுங்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சம்பள விஷயங்களில் சற்று குழப்பமான நிலைகள் உருவாகலாம். கவனம் தேவை. சமூகப் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக இருந்த சிக்கல்கள் தீரும். தொண்டர்கள் எண்ணங்களை புரிந்து ஆதரவுகளை அதிகரிக்க வாய்ப்பு அமையும். கட்சி சார்ந்த வெளியூர் பயணங்கள் சாதகமாக இருக்கும். வீடு, நிலம், வாகனம், மனைகளை புதிதாக வாங்கும் அமைப்பு உண்டாகும். பணத்தை இந்த வகையில் பாதுகாக்கலாம். 6ஆம் வீட்டு வரும் சனியால் எதிரிகளை தோற்கடித்து தொழில்துறையில் அதிகரித்த செல்வாக்கை பெற முடியும். முயற்சிக்கு ஏற்ற முழு பலன்கள் கிடைக்கும். மார்ச் 29, 2025 அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சிக்குப் பிறகு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம். வீட்டுக்கு அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று தானம் செய்வதன் மூலமும் வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சனைகள் தீரும். அமாவாசை அன்று முன்னோர்களை வணங்கி பிரார்த்தனைகளை செய்யலாம். சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை வழிபட்டால் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும். இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும்.